உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். அன்பார்ந்த இந்த இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின பண்ருட்டி நகராட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களை விட தமிழகம் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும், தமிழகம் எல்லா துறையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு நம்பர் 1 முதலமைச்சராக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, எல்லா துறையிலும் தமிழகம் மேல்மை அடைய வேண்டும். குறிப்பாக கல்வி, ஹெல்த்து போன்ற இரு கண்கள் போல பாவித்து அவர் எண்ணற்ற பல திட்டங்கள் செய்தாலும் இந்த 2 திட்டங்களுக்கு அதிகமாக நிதி உதவி ஏழை எளியோர் பயன்படுகின்ற வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு 79வது சுதந்திர தின நல்வாழ்வை தெரிவித்துக் கொண்டு, திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவனாகிய நான், அவர் அரசர் எவ்வழியோ குடிகள் அவ்வழி என்ற தலைப்பில் அவர் காட்டிய வழியில் அவர்களுடைய பாணியில் தமிழகத்தில் இருக்கின்ற நகராட்சிகளில் பண்ருட்டி நகராட்சி மிக சிறப்பாக இருக்க வேண்டும், மேன்மை அடைய வேண்டும். எங்கு சென்று வந்தாலும் பண்ருட்டி நகராட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு வல்லும் பகலும் அயராமல் உழைத்து கொண்டு நற்பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மந்திரியுடைய தொகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் ஒப்புதலோடும் பண்ருட்டி நகராட்சிக்கு எண்ணற்ற பல திட்டங்களை நகராட்சியினுடைய துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்களும், அதே போல எனக்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உழவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி, பண்ருட்டி வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து பண்ருட்டி வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பண்ருட்டிலே அறிவுசார் மையம் ஏழை எளியோருக்கு பயன்படுகின்ற வகையில் பண்ருட்டிலே ஒரு அறிவுசார் மையம் கொண்டு வரப்பட்டுகின்றது. அதே போல இடவசதி இல்லாட்டாலும் பண்ருட்டி நகராட்சியில் இருக்கின்ற பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு போன்ற விளைவுகளை விரிவடை செய்து நவீன முறையில் வேலை பார்த்து நடந்து கொண்டு வருகின்றது. அதே போல 30 ஆண்டு காலமாக பண்ருட்டி ஆற்றங்கரையில் குப்பைகளை கொட்டி காண்தொண்டுத்தனமாக முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தாமல் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக தூரு நாற்றம் அடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பயோமினிங் மிஷினை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தி சுகாதாரத்தை போக்கியிருக்கின்றோம். அதே போல காலங்காலமாக பண்ருட்டி நகரில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டிருந்த 30-40 ஆண்டு காலமாக பெண்களுக்கு தனி கல்லூரி வேண்டும் என்று கேட்பதற்கு முதலமைச்சருடைய பரிந்துரையும் கல்விக் கல்வித்துறையுடைய அமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மகளிருக்கு தனி கல்லூரி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மகளிர் அரசினர் பள்ளி 10ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது, கஷ்டத்துக்கு ஆளாக்கி இருந்ததை அதை கல்வித்துறை அமைச்சரிடமும் சென்று மரியாதைக்குரிய வேல்முருகனுடைய உதவியுடன் நாடி நாங்கள் கேட்டோம். இந்த முறை அதை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றார். அந்த தரவுயர்வு கொடுத்த முதலமைச்சர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கும் எனக்கு பெற்றோராசிரியர் சங்க தலைவராக இருந்த ஜாய்குலேசன் அவர்களும் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தார். அது மட்டுமில்லாமல் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாக சட்டமன்றத்திலே கவனஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு கலைக்கல்வி உரிமையாக இருந்த வேளாண்மைத்துறை அமைச்சர்களுக்கும் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தொழிலாளர் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வேல்முருகனுக்கும் மற்றும் இதுக்கு உதவியாக இருந்த அதிகாரிகளுக்கும் பண்ருட்டி நகராட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய முதலமைச்சருடைய குறிக்கோள் ஒன்றாக மனதில் கருதி பண்ருட்டி நகராட்சி சிறப்பாக இருக்க வேண்டும், பண்ருட்டி நகரம் பொலிவு பெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நகராட்சிகளை விட பண்ருட்டி நகராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். அதற்கு முதலமைச்சர் அவர்களும் மந்திரிமார்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி
பண்ருட்டி நகராட்சிக்கு, பண்ருட்டி நகரம் வளம் பெறுவதற்கு பாடுபடுவோம் என்று இந்த 79வது சுதந்திர தின நாளில் உறுதியேற்று செயல்படுவோம். பண்ருட்டி நகரத்தை பொறுத்தவரையில் எந்த உதவி கேட்டாலும், எந்த திட்டத்தை கேட்டாலும், பண்ருட்டி வறட்சிக்கு எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்த மக்களாக இருந்தாலும் சரி, வாக்களிக்க மக்களாக இருந்தாலும் சரி, நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக, பண்ருட்டி நகராட்சி நலம் பெற வேண்டும் என்பதற்காக, பண்ருட்டி நகராட்சி எல்லா துறையிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நான் கேட்கின்ற கோரிக்கை அனைத்தையும் பண்ருட்டிக்கு நகரத்துக்கு தந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், நம்முடைய துறையினுடைய மந்திரிகளுக்கும், மாவட்டத்தினுடைய மந்திரிகளுக்கும், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் பண்ருட்டி நகராட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.